அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமான சத்தான முருங்கைக்கீரை சூப் செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை சூப் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு உடம்புல இரத்த உற்பத்தி அதிகமாகும், நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும், நெஞ்சு சளி நல்லா குறையுங்க. உடம்புல ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க, ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க இந்த சூப் சாப்பிட்டா உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்குங்க, நல்லா உடம்புக்கு தெம்பா இருக்குங்க. இந்த முருங்கைக்கீரையில இல்லாத சத்துக்களே இல்லைங்க. இதுல இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதுனால நம்ம தினசரி உணவுல ஒரு சூப்பா கூட நம்ம அன்றாட வாழ்க்கையில இந்த சூப்பை யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான எல்லா சத்துமே கிடைக்குங்க. இப்ப நம்ம முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம முருங்கைக்கீரை சூப் செய்யறதுக்கு கொஞ்சம் நல்லா கொழுந்து கீரையா முருங்கைக்கீரை எடுத்துக்கலாங்க. எடுத்துக்கிட்டு முருங்கைக்கீரை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு ஒரு குக்கர்ல போட்டுக்கலாங்க. அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாங்க. அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம், ஆறு வெங்காயம் கிட்ட பொடிசா கட் பண்ணி போட்டுக்கலாங்க. அப்புறம் மிளகு சீரகத்தையும் தட்டிட்டு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததா வேக வச்சு எடுத்து வச்ச பாசிப்பருப்பையும் இதோட சேர்த்துக்கலாங்க. பாசிப்பருப்பு சேர்த்தோம்னா நம்மளுக்கு சூப் நல்லா திக்கா இருக்கும், நல்லா டேஸ்டா இருக்குங்க. அடுத்ததா கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாங்க. நம்மளுக்கு சூப் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. அடுத்ததா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அப்புறம் பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சூப் ஒரு 3 விசில் குக்கர்ல வச்ச பின்னாடி நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சூப் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியா இருக்குங்க. நெஞ்சு சளி இருக்கிறவங்க, அதிகமா உடம்புல சளி தொல்லை இருக்கிறவங்க, உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கவங்களுக்கு இந்த சூப் அடிக்கடி வச்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு நல்லா தெம்பா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.